ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் சூப்பரான 20 சமையல் டிப்ஸை தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். முதல் டிப்ஸ் என்னன்னா, பீன்ஸு பட்டாணி போன்றவைகள் செய்யும் போது சிறிதளவு சர்க்கரை சேர்த்து வேக வைத்து பாருங்க. அதனுடைய பச்சை நிறம் மாறாமல் இருக்கும். அடுத்த டிப்ஸ் என்னன்னா, மிளகாய் தூள் கெட்டு போகாமல் இருக்கணும்னா அதில் சிறிதளவு பெருங்காய கட்டியை போட்டு வைத்தால் போதும். நீண்ட நாட்கள் காரமும் மணமும் மாறாமல் இருக்கும். வடைக்கு மாவு தயாரிக்கும் போது அதில் சிறிதளவு நெய் சேர்க்க மொறுமொறுப்பாக இருப்பதோடு எண்ணெயோட தேவையும் குறைவாக இருக்கும். அடுத்த டிப்ஸ் என்னன்னா, மீன் குழம்பு தயாரிக்கும் போது வெந்தயம் பெருங்காயம் இரண்டையும் வறுத்து பொடி செய்து குழம்பில் சிறிது போட்டு இறக்கினால் நல்ல மணத்துடன் இருக்கும். மிளகு ரசம் செய்யும் போது வேக வைத்த பட்டாணி நிற சேர்த்தா அதனுடைய சுவை சூப்பராகவே இருக்குங்க. உள்ளங்கையில் சமையல் எண்ணெய் சில சொட்டு ஊற்றி தேய்த்து மீனை சுத்தம் செய்து பாருங்க. கைகளில் மீன் வாடையே வராது. உருளைக்கிழங்கு வேக வைத்த தண்ணீர்ல பாத்திரம் கழுவி பாருங்க. பாத்திரங்கள் ரொம்ப பளபளப்பாக இருக்கும். அடுத்த டிப்ஸ் என்னன்னா, இட்லிக்கு மாவு அரைக்கும் போது உளுந்து அதிகமாகிவிட்டால் அதனுடன் ஊற வைத்த ரவை சிறிது சேர்த்து விட்டால் இட்லி ரொம்ப சாஃப்டா இருக்கிறதோட ரவா இட்லி போலவும் இருக்கும். சேமியாவை வாணலியில் வறுத்து விட்டு உப்புமா செய்து பாருங்க. ஒன்றுடன் ஒன்று ஒட்டாமல் இருக்கும். கோதுமை அல்வா செய்யும் போது வெந்நீர் தெளித்து நெய் கலந்து கிளறினால் அல்வா சுவையும் மனமும் சூப்பராகவே இருக்குங்க. அதிரச மாவை கலந்த பின் அதில் வரும் கட்டிய தட்டை முறுக்கு போன்றவற்றில் கலந்தால் முறுக்கு கரகரவென மொறுமொறுவென இருக்குங்க. அடுத்த டிப்ஸ் என்னன்னா, பால் காய்ச்சும் போது சில ஏலக்காய்களை பாலில் போட்டு வச்சா பால் நீண்ட நேரம் ஆனாலும் புளிக்காமலும் மணமாகவும் இருக்குங்க. சப்பாத்திக்கு மாவு பிசைவதற்கு முன்னால் கையில் சிறிதளவு உப்பை தடவி கொண்டால் கையில் சப்பாத்தி மாவு ஒட்டாதுங்க. வெயில் காலத்தில் பெருங்காயம் கட்டியாகி விடுங்க. அப்படி ஆகாமல் இருக்கணும்னா பச்சை மிளகாய் காம்பு எடுக்காமல பெருங்காய டப்பால போட்டு வச்சு பாருங்க. பெருங்காயம் பஞ்சு போல சாஃப்டாகவே இருக்குங்க. அடுத்த டிப்ஸ் என்னன்னா, தயிர் நீண்ட நேரம் புளிக்காம இருக்கணும்னா இஞ்சியின் தோலை சீவி விட்டு கொஞ்சம் தட்டி தயிர்ல போட்டு பாருங்க. புளிக்கவே புளிக்காது. வரமிளகாய் வறுக்கும் போது நெடி வருங்க. அவை வராமல் இருக்கணும்னா சிறிது உப்பு போட்டு வறுத்து பாருங்க. நெடியே வராது. வாழைப்பூ போன்ற துவர்ப்பு நிறைந்த காய்கறிகளை சமைக்கும் போது சிறிது நேரம் தயிர்ல ஊற வச்சு சமைச்சு பாருங்க. துவர்ப்பு சுவை குறையுங்க. தேங்காய் துவையல் அரைக்கும் போது சிறிது வெல்லம் சேர்த்து அரைத்து பாருங்க. சுவை கூடுதலாகவே இருக்குங்க. அடுத்த டிப்ஸ் என்னன்னா, குழம்புல காரம் அதிகமாயிருச்சுன்னு கவலைப்படாதீங்க. சிறிதளவு தேங்காய் பாலோ அல்லது தயிரோ சேர்த்து கலக்கி பாருங்க. காரமும் குறையும், சுவையும் கூடுதலாகவே இருக்கும். கடைசி டிப்ஸ் என்னன்னா, கொத்தமல்லி துவையல் புதினா துவையல் அரைக்கும் போது தண்ணீருக்கு பதிலாக தயிர் சேர்த்து பாருங்க. சுவை கூடுதலாகவே இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.